அண்ணாமலை என்ன சொன்னாராம், எனக்கு பதவி வேண்டாம், என்னோட ஆட்களுக்கு குழு பதவி கொடுங்க. சந்தோஷ் சொன்னார் வீட்டுக்கு போனபோது, சந்தோஷ் எனக்கும் ப்ராப்ளம், எனக்கும் நயனாருக்கு ப்ராப்ளம் கிடையாது, அவர் நல்லா பண்ணுறாரு, பண்ணிட்டு போகிறார், நான் ஒன்றும் அப்ஜெக்ட் பண்ணல, அவர் வழியில் நான் போகல. ஆனால் நான் ரெக்கமெண்ட் ஆட்களுக்கு ஒருத்தருக்கு கூட நீங்கள் வந்து பதவி கொடுக்கல. இந்த போட்டாங்களே எக்கனாமிக் விங்கு, பக்தி விங்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் விங்கு, அந்த விங்கு, இந்த ஒரு 25 விங்கு போட்டாங்க, ஒருத்தருக்கும் பதவி கொடுக்கல. ஓகே. அது இல்லாமல் அவரே சொன்னாதான், நம்ம கூட்டு வந்த சரத்குமார், விஜயதாரணி, மைத்ரேயன் ஆல்ரெடி போயிட்டார் திமுகவுக்கு போயிட்டாரு. திமுக கதவை திறந்து வச்சுன்னு காத்து நிற்குது. யார் யார் பிஜேபியில வர போறான். ஸ்டாலின் சொல்றாரா, நீங்க ஏடிஎம்கே பிஜேபின்னு பார்க்காதீங்க, யார் வராங்க எல்லாம் உள்ள இழுத்து. மருதலகராஜ் ஜாயின் பண்ணிட்டார். அவரை மாதிரி ஒரு அம்மா லாயலிஸ்ட் பார்க்க முடியாது. ஸோ பிஜேபியில இழுக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது நீங்க பதவி கேட்கற, என்ன பதவி கொடுக்கறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு கேட்டார் சந்தோஷ். என்ன ப்ராப்ளம், எவ்வளோ போஸ்ட் இருக்கு டெல்லியில், சென்சார் கமிட்டி, அது இது ஒட்டவர் எம்திங், கம்பெனி டைரக்டர்ஷிப், அது அந்த பிரச்சார் பாரதி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராதிகாத்துக்கு பிரச்சார் பாரதி சேர்மனாக போடலாம், குஷ்புத்துக்கு பிரச்சார் பாரதி சேர்மனாக போடலாம், ஒரு ஆல் இண்டியா லெவலில் ஒரு மதிப்பு கிடைக்கும். தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுது, தமிழ்நாடு பாஜக புறக்கணிக்கப்படுது, என்னோட லாயலிஸ்ட்லாம் நீங்கள் பழி வாங்குறீங்களே, அப்புறம் என்னை வந்து கட்சியில் ஆக்டிவாக இல்லைன்னா என்னை வந்து கும்பல் சேர்க்கறதுக்கு மட்டும்தான் என்னை பயன்படுத்துறீங்களா? அண்ணாமலை வந்து உட்கார்ந்தானா ஒரு லட்சம் பேர் வருவாங்க. இதன் காரணமாக தான் டெல்லி மீட்டிங்க்கும் போல காலையில இந்த சந்தோஷ் மீட்டிங் போகிறதுக்கு இதான் காரணம். சந்தோஷ் கையை பிடிச்சிட்டு கெஞ்சினார், லிட்ரலி கெஞ்சினார். நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் பார்க்கல, நான் பார்த்தான்னு கேட்காதீங்க, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் லிட்ரலி கையை பிடிச்சி கெஞ்சி, அண்ணாமலை ஜி ப்ளீஸ் கம், டோன்ட் டிசப்பாயிண்ட் மீ. சார் அண்ணாமலை வளர்த்து விட்டதே பிஎல் சந்தோஷ் சார், அவரே கேட்டிருக்கார். அதனாலதான் பெரிய மனசு பண்ணி அண்ணாமலை போயிருக்கார். ஸோ இது வந்து வேற ட்ராக்ல போக ஆரம்பிச்சது. அண்ணாமலைக்கு என்ன வருத்தம்னா, நம்ம கட்சிக்கானே நம்மளை தாக்கும் பொழுது நமக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, அப்ப எதுக்கு நம்ம கட்சியில இருக்கணும்? அவங்க நோக்கம் தெரிஞ்சு போச்சு, அண்ணாமலை வெளியேற்றணும்னு பாக்குறாங்க, அது டைரக்டா வெளியேற்ற முடியல, வெளியே அவுட் சைட் சோர்சஸ்லாம் வச்சு பண்றாங்க, முக்கியமான பிரபல புள்ளிகள்லாம் அதுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்னு அவர் தெரிஞ்சு போச்சு.